ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா விவாஸ் ப்ளஸ் இல்லை விவாஸ் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இதை எப்படி பயன்படுத்தணும், இது எப்படி வேலை செய்யுது என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது பெண்களுக்கான இன்டிமேட் ஹைஜீனிக் வாஷ். பிறப்புறுப்பு வெளிப்பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள இந்த மருந்து பயன்படுது. பெண்களுடைய பிறப்புறுப்பு பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், துர்நாற்றத்தை குறைக்கவும், லேசான அரிப்பு மற்றும் அசௌகரியத்தை குறைக்கவும், மாதவிடாய் காலங்களில் சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், pH சமநிலையை பராமரிக்கவும் மற்றும் அதிக வியர்வை காரணமாக ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்தை டெய்லி பயன்படுத்தினீங்க அப்படின்னா டெய்லி சுத்தம் மற்றும் புத்துணர்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுத்தும். அதே மாதிரி வெளிப்புற அரிப்பு மற்றும் எரிச்சலை குறைக்க இது பயன்படும். துர்நாற்றத்தை குறைக்கவும் இது பயன்படும். சோப்பை விட குறைந்த pH இதில் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான டேமேஜும் ஏற்படாது. ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாராபின் மற்றும் SLS இல்லாத தயாரிப்புகள் இதுல கிடைக்குது. அடுத்து இது பயன்படுத்துறதுக்கு அப்புறம் இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இதுல லாக்டிக் ஆசிட் இருக்கு. இந்த ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய இயற்கையான வஜினல் pH, இந்த pHன்னு சொல்லக்கூடிய 3.5 to 4.5 சரியான அளவு பராமரிக்க இது பயன்படுது. அதே மாதிரி நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை இதை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து இதுல சீபாக்டீரியம் ஆயில் இருக்கு. ஸோ இதனால ஸ்கின்னு ஈரப்பதமாக அதை மாய்ஸ்சரைசரா வச்சுக்க இது பயன்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை இதுல நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் டீ ட்ரீ ஆயில் இதுல இருக்கிறதுனால லேசான கிருமிகள் எதிர்ப்பு பண்பு, ஆன்டி பாக்டீரியல் பண்பு இதுல இருக்கு. அடுத்து இதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை தெரிஞ்சுப்போம். சிறிதளவு விவாஸை கையில எடுத்துக்கங்க. பிறகு வெளிப்புற பிறப்புறுப்பு பகுதியில மெதுவா பயன்படுத்தணும். பிறகு தண்ணீரில் நன்றாக வாஷ் பண்ணணும். டெய்லி ஒரு முறை அல்லது தேவைக்கேற்ப இதை பயன்படுத்தலாம். அடுத்து இது பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிப்பு, எரிச்சல், ரெட்னஸ், ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுறது, சில பேருக்கு அலர்ஜி, இவைதான் இதனுடைய பொதுவான பக்க விளைவுகள். இதுல கடுமையான எரிச்சல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை பயன்படுத்துவதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பயன்படுத்துறவங்க என்ன மாதிரி ரிவ்யூ, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருக்கு சுத்தமான மற்றும் புத்துணர்ச்சியான உணர்வு இதை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அதே போல மாதவிடாய் காலங்களில் பீரியட்ஸ் டைம்ல இதை பயன்படுத்துறதுக்கு இது வசதியா இருப்பதாக பலர் கூறியிருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஸ்கின் எரிச்சல் மற்றும் ட்ரைனஸா ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் டெய்லி பயன்படுத்த இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வஜினா என்பது, அதாவது பெண்களுடைய பிறப்புறுப்பு என்பது இயற்கையாகவே செல்ஃப் கிளீனிக், தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமாகவே உள்ள எந்த வாஷையும் பயன்படுத்த தேவையில்லை. விவாஷ் போன்ற ப்ராடக்டை பயன்படுத்தினா அது வெளிப்புற பகுதியில் மட்டுமே பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் pH லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால எரிச்சல், அரிப்பு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் வெளிப்புற இன்டிமேட் ஹைஜீனிக்கை இது மெயின்டைன் பண்ணும். தினசரி இதை யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். சிலருக்கு ஏற்றதாக இருக்கும், சிலருக்கு டெய்லி யூஸ் பண்ண இது ஏற்றதாக இருக்காது. சம்டைம்ஸ் அரிப்பு இல்லை அலர்ஜி ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி துர்நாற்றம் அடிக்கும் போது இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த துர்நாற்றத்துடைய அளவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவாஷ் ஒரு மருந்து கிடையாது. இது வஜினல் இன்ஃபெக்ஷனுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்த முடியாது. இது வஜினாக்குள்ள பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதே போல உங்களுக்கும் வேற ஏதாவது மருந்தினுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்க. நான் அதுக்குண்டான வீடியோவை போறேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த விவாஷனுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.